ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நிலா வந்து பார்த்திங்கன்னா இவர் நடேசன்கிட்ட தான் வந்து பேசுவாங்க. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிள் வந்துட்டார் போல், நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட சொல்லிட்டு போகும்போது, நீ ஏன் போய் அவர்கிட்ட பேசுகிற, உட்காந்து டிவி பாரு அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார். இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு நடேசன்கிட்ட பேசும்போது, என்ன சாப்பிட்டீங்களா, நான் சாப்பாடு நான் கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, அதெல்லாம் வேணாம்மா, என்னுடைய எக்ஸை பார்த்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸா, என்ன எக்ஸு அப்படின்னு கேட்டது, பழைய லவ் பண்ணவங்கலாம் விட்டுட்டு போனால் எக்ஸுன்னு தானம்மா நீங்கள் சொல்வீங்க, அந்த மாதிரி நான் எக்ஸை பார்த்தம்மான். இது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு அப்புறமானு? கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் யாருமா பண்ணுவா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான்மா. ஒரு ஆளா ரெண்டு ஆளா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆள் இருக்குது, இது எத்தனாவது ஆளுன்னு. இதில் நிறைய ஆளில் இதுவும் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் வந்து சொல்லுவார். இப்போ என்ன அதுக்கு அப்படின்னா, நான் இத்தனை நாள் கழித்து நான் அவளை பார்த்தம்மா, ஆனால் என் மனசு தான் கேட்கல, ஆனால் பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி தான் நிலா கேட்பாங்க. இல்லை பேசலை, ஆனால் பார்த்துட்டு வந்துட்டு நான் பேச வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைம்மா, மனசு சரியில்லை, அதனால தான் வந்துட்டேன் நான். சரி சாப்பிட்டீங்களா, இல்லை சாப்பாடு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா, நான் வெளியிலே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு. அதுக்கு குடிச்சிருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, பின்ன பழைய காதலி பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லைம்மா, அதனால் நான் குடிச்சிட்டு தாம்மா வந்திருக்கிறேன், உங்களை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு உள்ளார போயிடுவாங்க நிலா. இவர் வந்து பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே படுத்துன்னு தூங்கிடுவார். இவங்க நைட்டு பார்த்திங்கன்னா நைட்டு டிவி பார்த்துட்டு ரொம்ப லேட்டாக எழுந்துக்குவாங்க. 8 மணி கிட்ட ஆகிடும். உடனே எல்லோரும் எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு நிலா வந்து எல்லாருமே எழுப்பி விட்டுட்டு போவாங்க. இவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வானதி வீட்டில் தான் வந்து அவங்க அந்த செம்பருத்தின்றவங்க இருப்பாங்க. நடேசனுடைய எக்ஸ் லவர் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி. அவங்களுடைய தங்கச்சி வீடு யாராக காமிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா வானதியுடைய வீட்டை தான் வந்து தங்கச்சி வீடாக வந்து காமிக்கிறாங்க. நைட்டு சாப்பாடு செஞ்சு இட்லியும் கறி குழம்பும் அந்த கடை வச்சுருக்குறாங்க இல்லைங்களா, அதில் மீந்ததை நான் கொண்டு வரேன், நீ எதுவும் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால இவங்க சாப்பாடெலாம் கொண்டு வருவாங்க. உடனே வானதி தான் வந்து, பெரியம்மா எவ்வளோ நேரம் வர, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, வரேன் இருடி, இப்போ தானே வந்தேன் நான், கடையெல்லாம் மூடிட்டு வர வேணாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க செம்பருத்தின்றவங்க சொல்லுவாங்க. சரிக்கா, நான் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்வாங்க. அந்த நேரம் வானதி அப்பாவும் உள்ளே தான் வருவார். வாங்க வாங்க, கை கழுவிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செம்பருத்தி தான் சொல்லுவாங்க, மாமா எனக்கு இது மாதிரி ஒரு வீடு பாருங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன்க்கா இங்கே தான் ஏன் வெளியில் போகிற, நீங்களே பெரிய புறா கூடு மாதிரி இருக்கிற வீட்டில் இருக்கிறீங்க, இதில் ஹவுஸ் ஓனர் வேறு எதனா சொல்கிறதுக்கா, நான் வேறு வீடு பார்த்துக்கிறேன் நாடுன்னு சொன்னதுக்கு, அது என்ன உண்மை தான், ஓனர் வந்து திட்டுவாங்க, தண்ணி அதிகமாக வேஸ்ட் பண்ணாவே சொல்கிறவங்க, இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்குதுன்னா கண்டிப்பாக எதனா சொல்லுவாங்க, சரி நான் வீடு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வானதியுடைய அப்பா வந்து சொல்லுவார். சரின்னு சொல்லிவிட்டு இவங்க பேசின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து நடேசன் வந்து செம்பருத்தியை பார்க்குறதுக்கு வருவாங்க. வண்டியெல்லாம் விட்டுட்டு பார்க்குறதுக்காக வருவாங்க. எப்படி இருக்கிற செம்பருத்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து யாருன்னு தெரியாது, அப்படியே முழிப்பாங்க. என்ன தெரியலையா, மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி, நான் தான் நடேசன் அப்படின்னு சொன்னதுக்கு, நடேசனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. நேற்றுக்கு நான் கதை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் கதையை கொண்டு போயிருப்பாங்க. எப்படி இருக்கிற, என்னென்னா ஹஸ்பண்டு தான் வந்து இறந்து 5 வருஷம் ஆகுது, பசங்க யாரும் கிடையாது, உங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க பசங்கன்னா, எனக்கு 4 ஆம்பளை பசங்க, ஒய்ஃபும் வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க, அதனால் நானும் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு பழகிட்டு சரி சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் இட்லி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவார். அதுக்கப்புறம் தொட்டால் பூ மலர்னு பாட்டு போடும்போது இவருக்கு வந்து அந்த பழைய நினைவுகளும் ஃபீலிங்ஸும் வந்து செம்பருத்தி மேலே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு மறுபடியும் தான் வருவாங்க. வந்துட்டு நிலாக்கிட்ட தான் வந்து பேசுவாங்கம்மா, நான் அவகிட்ட பேசினேம்மா, யாரும் இல்லாத தனியாக தான் இருக்கிறா, புருஷனும் இறந்து போயிட்டு இருக்கிறா, வீடு இப்போ பார்க்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, அதுக்கு என்ன இப்போ நீங்கள் இங்கே பார்த்து என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்களா, இல்லை அவங்க தங்கச்சி வீடு எதாவது இருக்குதான், அவங்க வீட்டில் தங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு என்னவோ தப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது அங்கிள் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எக்ஸு தானம்மா, கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்க தானே செய்யும் அப்படின்வாங்க. எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அடுத்தது வந்து பாண்டியனும் வானதி தான் வந்து பேசுகிற மாதிரி கொண்டு போவாங்க.
பாண்டியன் வந்து நேராக வந்து ஷாப்புக்கு தான் போவாங்க. எங்கடா இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லைண்ணே ஒரு டாக்டர்கிட்ட வந்து மருந்து ஏதோ வரலையா, அது எது ஸ்டாக் கேட்டுட்டு வர போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, சரி இவர் வெயிட் பண்ணினே இருப்பார் பாண்டியன். என்னடா இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானே போய் இப்போ சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்புறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து போவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கிளம்பி வந்துடுவார் பாண்டியன். அதுக்கப்புறம் இவர் கிளம்பி அங்கே மெக்கானிக் ஷாப் போயிடுவார். அதுக்கப்புறம் வானதி மட்டும் தான் கடைக்கு உள்ளார வரும்போது, என்னக்கா பாண்டியன் அண்ணன் வந்துச்சு பார்த்து பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்லைடா நான் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டது. இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தாரு, அதுக்கப்புறம் டாக்டர் ரூமுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தார், அதை உங்ககிட்ட பேசிட்டு போயிருப்பார் நான் நினச்சேன் நான் அப்படின்னா அந்த பையன் வந்து சொல்லுவான். இல்லைடா நான் பார்க்கலன்னு. சரி இது நான் கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. என்ன பாண்டி கடைக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரத்துக்குள்ளே உனக்கு என்ன அவசரம், நீ வெயிட் பண்ண வேண்டியது தானே, ஏன் நீ போயிட்டு டாக்டர்கிட்ட கடலை போட்டுன்னு சிரிச்சின்னு உட்காந்துருக்குற, அப்புறம் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, எனக்கு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். யார் நான் கடலை போட்டுருக்குன்னா அவர் தான் ஜோக்கு சொல்கிறாரு, இப்போ நான் அந்த ஜோக்கு கேட்காத இருப்பியா, டைம் பாஸ் போகணும்ல எனக்கு, நீயா கொஞ்ச நேரம் தான் வர போகிற, அவர் தான் இங்கே இருக்கிறாரு, எனக்கு டைம் போகணும் இல்லையா, அப்புறம் அந்த ஜோக்கு கேட்குறதுல உனக்கு கஷ்டம், இப்போ நான் வந்து உனக்கு அவர்கிட்ட பேசுறது உனக்கு பொறாமை, அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் பேசணும்னு தோணுது உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு பொறாமலாம் ஒன்றும் இல்லை, வேலை செய்கிற நேரத்தில் நீ போயிட்டு அங்கே அரட்டை அடிச்சுன்னு உட்காந்துருந்தா எப்படி வியாபாரம் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேன்னு, அப்போ என்ன நீ சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியனை வந்து கேட்குற மாதிரியும் இருக்கும். நான் அந்த மாதிரி சொல்ல வரல, வியாபாரம் பார்த்தா தானே வருமானம் பெருகும், நீ போயிட்டு அவர் ஜோக் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்டு உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகுமா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எல்லாம் எனக்கு தெரியும் வேலை பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. உடனே சந்தா தான் வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும் சேரனுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு எங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, என்னை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, என்ன சந்தா நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலன்னு. உடனே சோழன் பாண்டியன்லாம் அங்கே தான் நிற்பாங்க. ஸ்பீக்கரில் போடுன என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஸ்பீக்கரில் இவர் போடுவார். ஆன் பண்ணதுக்கப்புறம், இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க, எங்கள் மாமாவுக்கு தான் நாளைக்கு கோவிலில், எப்படியாவது என்னைய வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சந்தா வந்து சொல்லுவாங்க. சரி நான் பயப்படாத சந்தா, நான் வரேன், அவங்க கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க, நான் வரேன் கண்டிப்பாக, நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் ஃபோனை வச்சுருவார். உடனே சோழன் தான் வந்து என்ன சொல்லுவார், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துகிறோம், அங்கே வந்து சந்தாவை தூக்குறோம், இங்கே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. நம்ம இங்கே இருந்த வேலைக்காவது நம்ம எல்லாருமே கிளம்பி அங்கே போகலாம் அப்படின்னு சோழன் வந்து சொல்லுவார். உடனே நிலா வந்து சொல்லுவாங்க, இப்போ நம்ம அங்கே போனால் அவங்க மாமா இருப்பாங்க, ஆல்ரெடி அன்றைக்கே கன் வச்சு நம்மளை மிரட்டினாங்க, இப்போ போனாலும் கன் பாயிண்ட் இருக்கும், இப்போ அவங்க இடத்துக்கு தானே நம்ம போகிறோம், அங்கே பிரச்சனை பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து கேட்பாங்க. அதுவும் வந்து சேரன் வந்து ஆமாம் இல்லைடா அதுவும் சரியான விஷயம் தானே, இப்போ நிலா சொல்கிறதும் கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லுவார். அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமானா, இப்போ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அவங்க அப்பா நம்மக்கிட்ட சொன்னாங்க இல்லையா, அதப்போ நம்ம கேட்போம், சொன்ன டைமு வரலையும் இன்னும் முடியவே இல்லை பட்சத்தில் இவங்க ஏன் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, நம்ம போனால் தான் அங்கே வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்கெல்லாம் பேசுவாங்க. சரி இப்போ இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்க டிக்கெட் புக் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்புவாங்க. இவர் பல்லவன் வந்து நீ இங்கே இருடா வீட்டில், இல்லைண்ணா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி தான் வரும்னு சொல்லுவாங்க. சரி வரட்டும் விடுண்ணே, அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு சேஃப் கால் வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போவாங்க. நேராக அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க, ஏன்னா அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிற மாதிரி தான் போவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சந்தாவுக்கு கல்யாணம், கோவிலில் தான் கல்யாணம் போயிருக்கிறாங்க, நாங்களும் அங்கே தான் போனோம், நீங்கள் அங்கே போங்க அப்படின்ற மாதிரி தான் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு வந்தவங்க சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே கிளம்பி அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாலி கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து ப்ரமோவும் போட்டு முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க இவங்க. உடனே சந்தா வந்து அந்த தாலி கட்டுற நேரத்தில் எழுந்து நிற்பாங்க. இவர் சேரன் வந்து யாருக்கிட்ட, இப்போ சந்தாவுடைய அப்பா கிட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நான் தான் உங்ககிட்ட வந்து டைம் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, 6 மாதம் இன்னும் முடியலும் போது நீங்கள் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. நீ எனக்கு உனக்கும் செட் ஆகாதுன்னு நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல, இப்போ எல்லாரும் எங்கள் வீட்டு
ஆளுங்களாம் இருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு வந்தியா? நான் தான் பொண்ணை கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு அன்றைக்கே தெளிவாக சொல்லிட்டேன் இல்லையா, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. உடனே வந்து அவங்க மாமா தான் வந்து இது இடுப்புலேருந்து கன் எடுத்துகிட்டு வந்து, உங்களெல்லாம் யார் இங்கே வர சொல்லி சொன்னால் நான் ஷூட் பண்ணிவிடுவேன் நான் உன்னை அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் கன் வச்சு தான் அங்கே மிரட்டுவாங்க. உடனே வந்து சோழன்லாம் வந்து இரு 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 நம்ம முதல்ல பேசிக்கலாம், கன்னெல்லாம் முதல்ல நிறுத்து, இப்போது நீ சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறல்ல, முதல்ல சந்தாவுக்கு விருப்பம் இருக்கான்னு நீ கேட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அவளுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் அவள் இவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சந்தாவுடைய அப்பா வந்து பதில் சொல்லுவாங்க. அனீஷ் அந்த இடத்துல இருப்பார். என்ன அனீஷ், நீயும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷை வந்து கேட்குற மாதிரி இருக்கும் சேரன். இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியல பையா, என்ன நடந்தாலும் அவங்க வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து மிரட்டி வச்சுருக்கிறதுனால என்னால் எதுவும் சொல்ல முடியல பையா அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷும் வந்து சொல்லுவார். உடனே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னதை வந்து செய்யணும் இல்லைங்களா, சத்தியம் பண்ணீங்க இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, இதை பாருமா, என்ன சொன்னாலும் உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் செட் ஆகாது, உங்கள் வழக்க முறை வேறு, எங்களுடைய பழக்க வழக்கம் வேறு, அதனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதனால் நீ கட்டு மாப்பிள்ளை தாலை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர்கிட்ட சொல்லும் போது அவர் மறுபடியும் கட்ட போவாங்க. அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து இவங்க சேரன் வந்து அதை நிறுத்த சொல்லி அவர் சந்தாவை அங்கேருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் சேரன் வந்து சந்தாவுக்கு வாழ்க்கை கொடுக்குறாரா இல்லை கார்த்திகாவுக்கு வாழ்க்கை கொடுக்குறாரா, டைரக்டர் வந்து எப்படி முடிவு பண்ணுவார்ன்றது தெரியாது. பார்க்கலாம் கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.